வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஏமாற்றம், விரக்தி என்னை நெருங்க முடியாது. ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். நீட் தேர்வு கட்டாயமில்லை என காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஆன்லைன் ரம்மிக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்க வேண்டும். தமிழக அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மதரசா கல்வி சட்டத்தை ரத்து செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிறுத்தி வைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. காங்கிரசின் நீட் வாக்குறுதி தேர்தல் நாடகம். நாம் தமிழர் சீமான் விமர்சனம். தமிழகத்தில் 15 முதல் 19ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. பள்ளி கல்வித்துறை உத்தரவு. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கு. பாஜக நிர்வாகியிடம் என்ஐஏ தீவிர விசாரணை. தமிழகம், புதுவையில் அடுத்த 4 தினங்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஏமாற்றம், விரக்தி என்னை நெருங்க முடியாது என்று ராஜஸ்தான் மாநிலம் சுருவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சுருவில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது ஏமாற்றம் மற்றும் விரக்தி என்னை நெருங்க முடியாது என்றும், இன்று ஒட்டுமொத்த நாடும் இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது எனவும், இதில் ராஜஸ்தான் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் மற்ற கட்சிகளைப் போன்று பாரதிய ஜனதா கட்சி வெறும் கோஷ்னா பத்ரா செய்யவில்லை, நாங்கள் சங்கல்ப் பத்ரா கொண்டு வருகிறோம் என்று 2019 கொடுத்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேலும் 10 வருடங்களில் நாங்கள் செய்தது எல்லாம் ட்ரெய்லர் தான், பசியை தூண்டுவது போல் முக்கியமானது இன்னும் வெளியாகவில்லை எனவும், முத்தாலக் சட்டம் மூலம் இஸ்லாமிய சகோதரிகளை மட்டும் பாதுகாக்கவில்லை, மொத்த இஸ்லாமிய குடும்பங்களையும் பாதுகாத்துள்ளேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும் என்றும், நீட் தேர்வு கட்டாயம் இல்லை என்றும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இன்று வெளியிட்டார். அதில் நாடு முழுவதும் சாதிவரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும், மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும். இதற்கான பணி 2025ஆம் ஆண்டு தொடங்கப்படும் எனவும், மனித கழிவுகளை மனிதரை அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும் எனவும், அங்கன்வாடி ஊழியர்கள் இரட்டிப்பாக்கப்பட்டு கூடுதலாக 14 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும், மத்திய அரசு பணிகளில் காலியாக உள்ள 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும் என்றும், அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ஏற்படுத்தப்படும் என்றும், ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும் என்றும், நீட் தேர்வு கட்டாயமில்லை என்பன உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் ரம்மிக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வண்டிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்ற இளைஞர் ஆன்லைன் ரம்மிக்கு அடிமையாகி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி பணத்தை இழந்ததால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக ரெயின் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி மிகுந்த வேதனை அளிக்கிறது என்றும், ஜெயராமனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி, போக்கர் போன்ற திறமை சார்ந்த விளையாட்டுகளுக்கு பொருந்தாது என்று கடந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பலியாகியுள்ள 5வது உயிர் ஜெயராமன் என்று தெரிவித்தார். ஆன்லைன் ரம்மிக்கு அப்பாவி உயிர்கள் தொடர்ந்து பறிபோவதை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று
மற்றும் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடுத்தடுத்த உயிர்கள் பலியாகி வரும் நிலையில் இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடை பெறுவதுதான் இப்போதுள்ள ஒரே தீர்வு ஆகும் என்றும் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாத நிலையில் உச்சநீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு தடை பெற வேண்டும் எனவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மதரசா கல்விச் சட்டத்தை ரத்து செய்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் உத்தரப்பிரதேசத்தில் மதரசா எனப்படும் இஸ்லாமிய மத கல்வியை கற்றுத்தரும் பள்ளிகளுக்கு என உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதரசா கல்வி வாரிய சட்டம் அமலில் உள்ளது. இந்த சட்டம் அரசியல் அமைப்பிற்கு எதிரானதாக இருப்பதாகவும் மதரசா வாரியத்தை மத்திய மாநில சிறுபான்மையின நலத்துறை நிர்வகிப்பது தவறு என கூறி அன்சுமான் சிங் ரத்தோர் என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விவேக் சௌத்ரி மற்றும் சுபாஷ் வித்யார்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது உத்தரப்பிரதேச மதரசா கல்வி வாரிய சட்டம் 2004 அரசியல் அமைப்பிற்கு எதிரானது என்றும் அத்துடன் இது மதசார்பின்மை கொள்கைகளை மீறுகிற வகையில் உள்ளது என்றும் கூறி அந்த சட்டத்தை அலகாபாத் உயர்நீதிமன்றம் மார்ச் 22 அன்று ரத்து செய்ய உத்தரவிட்டது. மேலும் தற்போது மதரசாக்களில் கல்வி பயிலும் மாணவர்களை வழக்கமான கல்வி நிறுவனங்களில் சேர்க்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மதரசாவில் படிக்கும் 17 லட்சம் மாணவர்கள் மற்றும் 10,000 ஆசிரியர்களை அரசு பள்ளிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை இன்று தலைமை நீதிபதி D.Y. சந்திரசூட் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது. அப்போது மதரசா கல்வி சட்டத்தை ரத்து செய்த அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு எதிரான மனுக்கள் மீது மத்திய அரசு உத்தரப்பிரதேச அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. காங்கிரசின் நீட் வாக்குறுதி தேர்தல் நாடகம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டமாக நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவு அறிவிக்கப்படுகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சி இன்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும், நீட் தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என மாநில அரசுகள் முடிவு செய்யலாம், மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும், மகாலட்சுமி திட்டத்தில் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும் என்பன உட்பட பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பாக நாம் தமிழர் சீமான் தெரிவிக்கையில் கரும்பு விவசாய சின்னத்தை சுயேட்சைக்கு கொடுத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியை போட்டியாக பார்க்கவில்லை என பாஜக கூறுகிறது. போட்டியில் இல்லாதவனிடம் எதற்காக சின்னத்தை பறித்தீர்கள் என்றும் மாநிலங்கள் விருப்பத்திற்கேற்ப நீட் தேர்வு நடைபெறும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறுவது நாடகம் என்றும், நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதற்கு பொறுப்பேற்பது யார் என கேள்வி எழுப்பிய அவர், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவோம் என பேசுவதே முட்டாள்தனம் எனவும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் பணிகளில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதனிடையே 4 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் இந்த மாதம் நடைபெற உள்ளது. 23ஆம் தேதியுடன் இந்த தேர்வுகள் நிறைவடைய உள்ளது. இதனிடையே வருகிற 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணிகள் உள்ள காரணத்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்தது பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக பாஜக நிர்வாகியிடம் NIA தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி 2 வெடிகுண்டுகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின. இந்த குண்டுவெடிப்பில் 9 பேர் காயமடைந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக NIA தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக சிவமோகா, பெல்லாரி சிறைச்சாலைகளிலும் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த சில
நாட்களுக்கு முன்பு சிவமோகா பகுதியிலிருந்து 2 பேரை NIA அதிகாரிகள் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக கைது செய்திருந்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர்களின் செல்போன்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அப்போது பாஜக நிர்வாகியான சாய் பிரசாத் என்பவருடன் இருவரும் அடிக்கடி தொடர்பில் இருந்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து இன்று சாய் பிரசாத்திடம் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு 7000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி 17, 18 ஆகிய தேதிகளில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மற்றும் பிற போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னையிலிருந்து 7000 சிறப்பு பேருந்துகளும் பிற நகரங்களிலிருந்து 12000 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அரசு பேருந்துகளில் மொத்தம் 1,21,728 இடங்கள் முன்பதிவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. 18ஆம் தேதி பயணம் செய்ய 13,800 பேரும், 17ஆம் தேதி 3,075 பேரும், 16ஆம் தேதி பயணத்திற்கு 633 பேரும் முன்பதிவு செய்துள்ளனர். ஓட்டு போட சொந்த ஊர் செல்லக்கூடியவர்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து பயண திட்டத்தை வகுத்துக் கொள்ளுமாறு போக்குவரத்து கழகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாயமான கணவரை தேடி கோவை வந்த இடத்தில் உடைமைகளும் திருடு போனதால் விரக்தியடைந்த தாய் தனது 2 குழந்தைகளுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை துரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் விநாயகமூர்த்தி, வரலட்சுமி தம்பதி. இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். சென்னையில் வசித்து வந்த விநாயகமூர்த்தி கடந்த சில நாட்களுக்கு முன்பு திடீரென மாயமானார். இது தொடர்பாக வரலட்சுமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் தேடி வருகின்றனர். பல மாதங்களாக விநாயகமூர்த்தி குறித்த தகவல் எதுவும் கிடைக்காததால் மூவரும் விரக்தியில் இருந்து வந்தனர். இதையடுத்து சென்னையில் வசிக்க விரும்பாமல் வேலை தேடி கேரளா செல்வதற்காக ரயில் மூலம் கிளம்பியுள்ளனர். ரயில் கோவை போத்தனூருக்கு முன்பாக வரும்போது அவர்களது உடைமைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோவை போத்தனூர் இருப்பு பாதை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து தண்டவாளத்திலேயே நடந்து மூவரும் போத்தனூரிலிருந்து கோவை வந்துள்ளனர். நேற்று மாலை திடீரென ரயில் தண்டவாளத்தின் ஓரமாக நின்று கொண்டிருந்த மூவரும் அவ்வழியே வந்த பயணிகள் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். தகவல் அறிந்து வந்த கோவை இருப்பு பாதை போலீசார் மூவரது உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரியில் நாடாளுமன்ற வேட்பாளர் மணியை ஆதரித்து இண்டோரில் கழக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தேர்தல் பரப்புரையாற்றினார். தர்மபுரி மாவட்டம் இண்டூரில் மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பங்கேற்றார். இதையடுத்து தர்மபுரி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பரப்புரையாற்றினார். இதில் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பழனியப்பன், ஒன்றிய கழக செயலாளர் பெரியண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பங்கேற்றனர். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தமிழகத்தில் பெரும் சவாலாக உள்ளது என கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் தேர்தல் வாக்குறுதி துண்டு பிரசுரங்களை வெளியிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி தேர்தலில் வெற்றி பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும், இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வரும் கலாச்சாரம் அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் கூறினார். மேலும் பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்றால் படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் 4 வழிச்சாலை பணிகள் அனைத்தும் நிறைவு பெறும் மற்றும் கிழக்கு கடற்கரை வழியாக புதிய ரயில் பாதை அமைக்கப்படும், விமான நிலையம், ஹெலிகாப்டர் தளம் போன்ற வசதிகள் அமைக்கப்படும், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்களை அங்கே இருக்கக்கூடிய 2 ஜாதியை வச்சு பிரிச்சிருவாங்க. மதத்தை வச்சு பிரிப்பாங்க. பழைய 40 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதைகள்லாம் எடுத்து வச்சு ஒரு பூச்சாட்டி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இவங்களை பிரிச்சாளுவாங்க. இவங்களை ஜாதி ரீதியாக பிரிப்பாங்க, மத ரீதியாக பிரிப்பாங்க. இந்த மாதிரி அரசியல் சித்து விளையாட்டுகளுக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில்
இந்த தேர்தல் இருக்கும். இது மக்களுக்கு நாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறோம். முதல்ல உள்ளது என்னுடைய உறுதிப்பாடு, ரெண்டாவது உள்ளது என்னுடைய கீழ்பெண்ணாத்தூரில் திமுக வேட்பாளரை ஆதரித்து சட்டப்பேரவை துணை சபாநாயகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாலானந்தல், நூக்கம்பாடி, ராந்தம், மாதளம்பாடி, வேடந்தவாடி, கருமார்பட்டி ஆகிய கிராமங்களில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் திமுகவின் சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களிடையே வழங்கி பாஜக அதிமுக பொதுமக்களுக்கு செய்த துரோகங்களையும் எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளருக்கு பெண்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இதில் ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, ஒன்றிய துணை செயலாளர் அப்பாசாமி, மாவட்ட பிரதிநிதி மோகன், ஒன்றிய குழு தலைவர் தமயந்தி ஏழுமலை, ஒன்றிய கவுன்சிலர் பிரபாகரன் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து நடிகை விந்தியா தாம்பரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி ராமானுஜர் வாழ்ந்த பூமி என்றும் எந்த கோவிலாக இருந்தாலும் இடிப்பேன் என திமிராக பேசிய திமுகவை சேர்ந்த DR பாலு இத்தொகுதியில் போட்டியிடுகிறார் என கூறினார். மேலும் தமிழகத்தில் திமுகவினர் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் மக்கள் தைரியமாக கேள்வி கேட்டும் நிலைமை இன்று ஏற்பட்டுள்ளது எனவும், இதற்கு பிறகும் திமுகவை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் கூறினார். பின்னர் மக்களுக்காக யாரையும் எதிர்க்கும் ஒரே கட்சி அதிமுக தான் என கூறிய அவர், திமுக மற்றும் பாஜக கட்சிகள் இந்த நாட்டிற்கு ஆபத்தானவை என விமர்சித்தார். சேலத்தில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற வாகன சோதனையை ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மற்றும் மாவட்ட எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வாகன சோதனையை நள்ளிரவு 1 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். மாநகரில் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் வாகன சோதனையையும் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் மாவட்ட எல்லைகளான ஓமலூர், சுங்கச்சாவடி, மல்லூர், அயோத்தியாபட்டினம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற வாகன சோதனை விடிய விடிய நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் திமுக வேட்பாளர் DR பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபால் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் DR பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய செயலாளர் கோபால் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணிக்கு பொதுமக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ராகுல் காந்தி பிரதமரானதும் தமிழ்நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களும் நன்றாக இருக்கும் என்றும், 100 நாள் வேலையை 150 நாட்களாக மாற்ற நமது தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் நடவடிக்கை மேற்கொள்வார் என்றும், எனவே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் DR பாலுவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என ஒன்றிய செயலாளர் கோபால் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் ஒன்றிய பொருளாளர் முருகவேல், இருங்காட்டுக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகவேல், திமுக பிரதிநிதி ஏழுமலை, இருங்காட்டுக்கோட்டை திமுக பிரதிநிதி சேகர், முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வியாபாரத்திற்கென்று வெள்ளிப் பொருட்களை கொண்டு செல்ல உரிய ஆவணங்கள் இருந்தும் தேர்தல் ஆணையம் அவற்றை பறிமுதல் செய்து விடுவதாக சென்னை வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் நல சங்கத்தின் நிர்வாகி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அச்சங்கத்து நிர்வாகி அசோக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்க சென்னை வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் நல சங்கம். இப்போ உற்பத்தியாளர்கள் நலசங்கம் இதுவரைக்கும் நாங்கள் ஊடகத்திலேயோ வேற எந்த விஷயத்துலையும் நாங்கள் வந்ததே கிடையாது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, மேலே ஜுவல்லர்ஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, பிரபலமான இடத்துக்குலாம் வந்திருப்பாங்க. பட் எங்களுக்கு அந்த சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குனதே இல்லை. இப்போ எதனால நாங்கள் இதை தாண்டி இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் காலங்கள்லாம் வரும்போது எங்களுக்கு தேர்தல் காலம் வந்தாலே மிக மோசமான காலம் அந்த மாதிரின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னை வெள்ளிப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் நாங்கெல்லாம் யாரு? எங்க கிட்டலாம் பார்த்தீங்கன்னா தங்கமோ அல்லது வெள்ளியோ ஒரு உலோகத்தை கொடுத்தீங்கனாலே போதும், எங்களால் அதை ஒரு பொருளா உருவாக்கி தர முடியும். அது ஆபரணங்களா இருக்கலாம்,
செயின், கொலுசு, வளையல், இந்த மாதிரி ஏன் கழுத்துல கட்டுற தாலி உள்பட வெள்ளி பொருட்களை பார்த்தீங்கன்னா தட்டு, டம்ளர், பக்கெட்டு, குடம், இந்த மாதிரியான எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஏன் இறைவனுக்கு சாத்தப்படுற கவசங்கள் உள்பட எங்களால் எல்லாமே தயார் செய்து தர முடியும். நாங்கள் வந்து உற்பத்தியாளர்கள், பொற்கொள்ளர்கள், விஸ்வகர்மான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நாங்க தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆபரணங்களும் பல ஆடம்பரமான பொருட்களும் கொடுக்கிற நாங்க எங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி. ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் DR பாலுவை ஆதரித்து ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் DR பாலுவை ஆதரித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வல்லம் ஊராட்சியில் ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் வீதிகள் தோறும் வீடு வீடாக சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேஷ் பிரபு, ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் கோமதி கணேஷ் பிரபு, காஞ்சிபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் SC/ST பிரிவு வடகால் பாண்டியராஜ், வடகால் பார்த்திபன் உட்பட கூட்டணி நிர்வாகிகள் பங்கேற்று வேட்பாளர் DR பாலுவை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் மழை வெள்ளத்திற்கு பின்னர் மீண்டும் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பலத்த மழை பெய்ததில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மழை வெள்ளத்தில் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் பல்வேறு இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளங்கள் சேதமடைந்தன. குறிப்பாக ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார் திருநகரி பகுதியில் ரயில் தண்டவாளம் அரிப்பு ஏற்பட்டு சுமார் 10 அடி உயரத்திற்கு தண்டவாளம் அந்தரத்தில் தொங்கியது. இதனை ரயில்வே பணியாளர்கள் வேகமாக சீரமைத்து தற்காலிகமாக 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வாரம் முதல் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் செல்லும் ரயில்கள் அனைத்தும் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இயங்கி வருகிறது. இதனால் ரயில் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தொப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் கண்காணிப்பு குழு வாகனம் மரத்தில் மோதிய விபத்தில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் மற்றும் போலீசார் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் பவானி சட்டமன்ற தொகுதி அம்மாப்பேட்டை முதல் பவானி வரை நிலையான கண்காணிப்பு குழு அதிகாரி பழனிசாமி தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் வாகன சோதனையில் மேற்கொண்டனர். பணி நிறைவுற்று பவானி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு செல்வதற்காக ஓட்டுநர் சச்சிதானந்தம் என்பவர் காரை ஓட்டி வந்துள்ளார். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரமாக உள்ள புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கண்காணிப்பு குழு அதிகாரி பழனிசாமி உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர். பின்னர் அருகில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு பவானி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் ஓட்டுநர் சச்சிதானந்தம் என்பவர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்களை ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா நேரில் சந்தித்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகிறார். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கிராமத்தில் இந்தியா கூட்டணி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் வாக்குகள் சேகரித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த திருநாவலூர் ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி விழுப்புரம் நாடாளுமன்ற விடுதலை சிறுத்தை வேட்பாளர் துரை ரவிக்குமார் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் AJ மணிகண்ணன், உளுந்தூர்பேட்டை நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் KV முருகன், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கேப்டன் மறைவுக்கு பிறகுதான் மக்கள் அவரை பற்றி உணர்ந்துள்ளார்கள். அந்த உணர்வுகள் ஓட்டாக பிரதிபலிக்கும் என தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து கூறியுள்ளார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து வேப்பூர், சேப்பாக்கம் மற்றும் நல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் தனது ஆதரவாளர்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து வீதி வீதியாக ஒலிபெருக்கியின் மூலமாக முரசு சின்னத்திற்கு வாக்கு கேட்டும் தான் வெற்றி பெற்றால் உங்களுடைய பகுதி குறைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்து கூறுவேன் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேப்டன் மறைவிற்கு பின் மக்கள் அவருடைய செயலை உணர்ந்துள்ளனர் என்றும் அதனுடைய பிரதிபலனை இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வெளிப்படுத்துவார்கள் எனவும் கூறினார். கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன் இருந்த தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் வேறு. தேர்தல் அறிவித்து பிரச்சாரம் துவங்கிய பிறகு இப்பொழுது இருக்கின்ற தேர்தல் களமே வேறு. இப்பொழுது நாங்கள் தான் சொல்ல வேண்டும், நாளை நமதே நாற்பதும் நமதே என்கின்ற அளவிற்கு இந்த கூட்டணியுடைய நிலைப்பாடு தற்போது சென்று கொண்டிருக்கிறது.
முதல் முறையாக வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து இந்த விருத்தாச்சலம் தொகுதியில் தான் ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றார். இப்போ அதே மாதிரியான அந்த ஒரு ராசி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி? பொதுவாக கேப்டன் மறைவுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அவருடைய செயலை உணர்ந்து அவருக்கு நாம் ஏதோ ஒன்று நாம் செய்ய தவறிவிட்டோம் என்கின்ற உணர்விலே இந்த மக்கள் இருந்தார்கள். அந்த உணர்வை இப்பொழுது பிரதிபலிப்பார்கள், இந்த கூட்டணி மூலியமாக பிரதிபலிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது. இதனால் வரும் 7 மற்றும் 8ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 தினங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், சென்னையின் அடுத்த 2 தினங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏமாற்றம், விரக்தி என்னை நெருங்க முடியாது. ராஜஸ்தான் மாநிலம் சுரு பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் வழங்கப்படும். நீட் தேர்வு கட்டாயமில்லை என காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஆன்லைன் ரம்மிக்கு உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்க வேண்டும். தமிழக அரசிற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மதரசா கல்வி சட்டத்தை ரத்து செய்து அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிறுத்தி வைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. காங்கிரசின் நீட் வாக்குறுதி தேர்தல் நாடகம். நாம் தமிழர் சீமான் விமர்சனம். தமிழகத்தில் 15 முதல் 19ஆம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை. பள்ளி கல்வித்துறை உத்தரவு. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கு. பாஜக நிர்வாகியிடம் என்ஐஏ தீவிர விசாரணை. தமிழகம், புதுவையில் அடுத்த 4 தினங்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.